தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்தானது தற்போது தொடங்கியுள்ளது. ஆண்டுதோறும் வானிலை மாற்றம் காரணமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் கப்பல் சேவை நிறுத்தப்படுவது வழக்கம். தொடர்ந்து பராமரிப்பு பணிகளுக்கு நிறைவர உள்ள நிலையில் கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து சேவையானது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரவீனா. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவையை கடந்த 2023ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைத்தார். வருடம் வானிலை மாற்றம் காரணமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் சுவம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து சேவை நாகை துறைமுகத்திலிருந்து இன்று மீண்டும் தொடங்கியது. காலை 6 மணிக்கு துறைமுகம் வந்த பயணிகள் துறைமுக அலுவலர்கள் சோதனைக்கு பிறகு கப்பல் ஏற்றப்பட்டனர். முன்னதாக கப்பல் ஏறிய பயணிகளை ரோஜாப்பூ கொடுத்து கப்பல் நிறுவனத்தினர் வரவேற்றனர். நாகையிலிருந்து சிவகங்கை கப்பலில் 83 பயணிகள் இலங்கை சென்றுள்ள நிலையில் இன்று மதியம் இலங்கை காங்கேசன் துறையிலிருந்து நாகை புறப்படும் கப்பலில் 85 பயணிகள் இந்தியா வரவுள்ளனர். பயணிகளை கவரும் வகையில் இலங்கைக்கு செல்ல ஒரு வழி கட்டணமாக 4500 ரூபாயும், இருவழி கட்டணமாக 8500 ரூபாய் எனவும் டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் டிக்கெட் எடுத்துள்ள பயணிகளுக்கு காலை மற்றும் மதிய உணவு இலவசமாக கப்பலில் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பயணிக்கு 10 கிலோ வரை இலவசமாக பொருட்கள் எடுத்து செல்லவும், கூடுதலாக லக்கேஜ் இருந்தால் அதற்கு கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுகுமாரன். எந்த நிலையிலும் மத்திய